நீங்கள் பிறந்தீர்கள், வாழ்ந்தீர்கள், இறந்தீர்கள், மீண்டும் பிறந்தீர்கள், வாழ்ந்தீர்கள், இறந்தீர்கள். இது எத்தனை முறை நடந்திருக்கும்? 1000 முறையா? 1,00,000 முறையா? ஒவ்வொரு பிறவியிலும் உங்களுக்கு 2 கருவிகள் கொடுக்கப்பட்டன. ஒன்று உடல், இன்னொன்று மனம். ஆனால் என்ன நடந்தது? அந்த 2 கருவிகளும் தங்கள் விருப்பப்படி வாழ்ந்தன. நீங்கள் என்ன செய்தீர்கள்? வேடிக்கை பார்த்தீர்கள். இறுதியில் 2ம் அழிந்தன. உடல் மண்ணோடு மண்ணானது. மனமும் போய்விட்டது. உங்களுக்கு என்ன கிடைத்தது? ஒன்றுமில்லை. அடுத்த பிறவி. புதிய உடல், புதிய மனம். அதே தவறு, அதே முடிவு. இது எத்தனை பிறவிகளாக தொடர்கிறது? இன்று ஒரு கேள்வி கேளுங்கள். உடல் அழிகிறது, மனம் அழிகிறது. ஆனால் மீண்டும் பிறக்கும் நான் யார்? இந்த 2 கருவிகளை பயன்படுத்த வேண்டிய நான் யார்? வணக்கம். குவாண்டம் சித்தர் சேனலுக்கு வரவேற்கிறோம். பழங்கால சித்தர் ஞானமும் நவீன விஞ்ஞானமும் எங்கே சந்திக்கின்றன? அதை ஆராய்வதுதான் இந்த சேனலின் நோக்கம். இன்று மிக முக்கியமான கேள்விக்கு பதில் தேடுவோம். நான் யார்? இந்த கேள்விக்கு பதில் கண்டால் வாழ்க்கையே மாறிவிடும். பிறப்பு இறப்பு சுழற்சியே நின்றுவிடும். இந்த கேள்வியை ஆழமாக ஆராய்ந்தவர் ஒருவர் இருக்கிறார். இரமண மகரிஷி. திருவண்ணாமலை அருணாசலத்தில் வாழ்ந்தவர். அவருக்கு 16 வயதில் ஒரு அனுபவம் நிகழ்ந்தது. திடீரென்று மரண பயம் வந்தது. அவர் என்ன செய்தார்? தரையில் படுத்துக்கொண்டார். உடலை இறுக்கமாக வைத்தார். மூச்சை நிறுத்தினார். பின்னர் கேட்டார், உடல் இறந்துவிட்டது, ஆனால் நான் இருக்கிறேன். அப்படியென்றால் நான் உடல் இல்லை. இந்த உணர்வு அவர் வாழ்க்கையை மாற்றியது. பின்னர் அவர் எழுதினார் நான் யார் என்ற நூல். தமிழில் எழுதப்பட்டது. அவரது மைய கருத்து என்ன? நான் உடல் இல்லை, நான் மனம் இல்லை, நான் எல்லாவற்றையும் பார்க்கும் சாட்சி. இதை புரிந்து கொள்ள சில எளிய உதாரணங்கள் பார்ப்போம். ஒரு காரை நினைத்துப் பாருங்கள். கார் என்ன? ஒரு வாகனம். இரும்பு, கண்ணாடி சக்கரங்கள். இது ஹார்ட்வேர். யார் ஓட்டுகிறார்? ஒரு ஓட்டுநர். அவர் முடிவுகள் எடுக்கிறார். எங்கே போவது என்று தீர்மானிக்கிறார். ஆனால் கார் யாருடையது? உரிமையாளர். அவர் பின் இருக்கையில் அமர்ந்து இருக்கிறார். 3 தனித்தனி விஷயங்கள். கார், ஓட்டுநர், உரிமையாளர். இப்போது ஒப்பிட்டுப் பாருங்கள். கார் என்பது உடல், ஓட்டுநர் என்பது மனம், உரிமையாளர் என்பது நீங்கள். உண்மையான நீங்கள், ஆன்மா. என்ன நடந்தது தெரியுமா? உரிமையாளர் தூங்கிவிட்டார். தான் உரிமையாளர் என்பதை மறந்துவிட்டார். ஓட்டுநர் என்ன செய்தார்? கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டார். தன் விருப்பப்படி காரை ஓட்ட ஆரம்பித்தார். உங்கள் மனம் ஒரு கார் ஓட்டுநர் போல. நீங்கள் சொல்கிறீர்கள், நேராக போங்க. அவர் வலது, இடது, திடீர் திருப்பம். குறுக்கு வழி, இன்னொரு குறுக்கு வழி. கடைசியில் எங்கே வந்தோம் என்றே தெரியவில்லை. நீங்கள் கேட்கிறீர்கள், எங்கே போகிறோம்? அவர் சொல்கிறார், தெரியாது, ஆனால் வேகமாக போகிறோம். இதுதான் உங்கள் மனம். எங்கெல்லாம் போனார்? தவறான இடங்கள், ஆபத்தான சாலைகள். கார் சேதமடைந்தது. இறுதியில் கார் உடைந்தது. ஓட்டுநர் போய்விட்டார். உரிமையாளருக்கு என்ன கிடைத்தது? ஒன்றும் இல்லை. அடுத்த முறை புதிய கார் கிடைத்தது. புதிய ஓட்டுநர் வந்தார். அதே தவறு மீண்டும் நடந்தது. இதுதான் நம் வாழ்க்கை. நீங்கள் உரிமையாளர். உடல் உங்கள் கார், மனம் உங்கள் ஓட்டுநர். ஆனால் நீங்கள் தூங்கிவிட்டீர்கள். மனம் கட்டுப்பாட்டை எடுத்துவிட்டது. விழியுங்கள். நீங்கள் உரிமையாளர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்னொரு உதாரணம் பாருங்கள். உங்கள் கைபேசி. அது ஒரு கருவி. அதில் என்ன இருக்கிறது? பல செயலிகள். சில நல்லவை, சில கெட்டவை.
சில பயனுள்ளவை, சில நேரத்தை வீணடிப்பவை. கைபேசி யாருடையது? உங்களுடையது. நீங்கள் பயனாளர். ஒப்பிட்டுப் பாருங்கள். கைபேசி என்பது உடல், செயலிகள் என்பது மனம், பயனாளர் என்பது ஆன்மா. நீங்கள். கைபேசி உடைந்தால் என்ன செய்வீர்கள்? புதிய கைபேசி வாங்குவீர்கள். நீங்கள் மாறவில்லை. கருவி மட்டும் மாறியது. ஒரு செயலி செயலிழந்தால் அழித்துவிட்டு மீண்டும் நிறுவுவீர்கள். நீங்கள் மாறவில்லை. செயலி மட்டும் மாறியது. கைபேசி மாறலாம், செயலிகள் மாறலாம், ஆனால் பயனாளர் அதே நபர். அதேபோல் உடல் மாறலாம், மனம் மாறலாம், ஆனால் நீங்கள் அதே நீங்கள். இதை நிரூபிக்க ஒரு அழகான வழி இருக்கிறது. முதல் நிலை, நனவு நிலை. இப்போது நீங்கள் இருக்கும் நிலை. உடல் இருக்கிறது, மனம் செயல்படுகிறது, நீங்கள் இருக்கிறீர்கள். இரண்டாவது நிலை, கனவு நிலை. இரவில் தூங்கும்போது கனவு காண்கிறீர்கள். கனவில் என்ன நடக்கிறது? கனவில் உங்களுக்கு ஒரு உடல் இருக்கிறது, ஆனால் அது உண்மையான உடல் இல்லை. உண்மையான உடல் படுக்கையில் கிடக்கிறது. கனவில் மனம் செயல்படுகிறது, எண்ணங்கள் வருகின்றன, உணர்வுகள் வருகின்றன, ஆனால் நீங்கள் இருக்கிறீர்கள். கனவை அனுபவிக்கிறீர்கள். கவனியுங்கள். நனவில் உடல் இருக்கிறது, கனவில் உடல் இல்லை, ஆனால் நீங்கள் இரண்டிலும் இருக்கிறீர்கள். அப்படியென்றால் நீங்கள் உடல் இல்லை. மூன்றாவது நிலை, ஆழ்ந்த தூக்கம். இது மிக முக்கியம். ஆழ்ந்த தூக்கத்தில் உடல் என்ன செய்கிறது? சுவாசிக்கிறது, இதயம் துடிக்கிறது, ஆனால் நீங்கள் உடலை உணரவில்லை. மனம் என்ன செய்கிறது? ஒன்றுமில்லை. எண்ணங்கள் இல்லை, கனவுகள் இல்லை, கவலைகள் இல்லை, மனமே இல்லை. உடல் உணர்வில்லை, மனமில்லை. ஆனால் காலையில் எழுந்ததும் என்ன சொல்கிறீர்கள்? நான் நன்றாக தூங்கினேன் என்று சொல்கிறீர்கள். யார் தூங்கினார்? யார் அந்த அமைதியை அனுபவித்தார்? உடல் இல்லாத போதும் நீங்கள் இருந்தீர்கள். மனம் இல்லாத போதும் நீங்கள் இருந்தீர்கள். அப்படியென்றால் நீங்கள் யார்? நீங்கள் உடல் இல்லை, நீங்கள் மனமில்லை, நீங்கள் மூன்று நிலைகளையும் பார்க்கும் சாட்சி. சாட்சி என்றால் என்ன? நீதிமன்றத்தில் சாட்சி யார்? ஒரு சம்பவத்தை பார்த்தவர், ஆனால் அந்த சம்பவத்தில் பங்கேற்காதவர். அவர் தொலைவில் நின்று பார்த்தார், அதனால் உண்மையை சொல்ல முடிகிறது. நீங்களும் ஒரு சாட்சி. உடலின் செயல்களை பார்க்கிறீர்கள், மனதின் எண்ணங்களை பார்க்கிறீர்கள், ஆனால் நீங்கள் அவை இல்லை. ஒரு உதாரணம். கோபம் வரும்போது என்ன நடக்கிறது? சாதாரணமாகச் சொல்வோம், நான் கோபமாக இருக்கிறேன் என்று. இது தவறு. நான் என்று சொன்னவுடனே நீங்கள் கோபத்துடன் ஒன்றுவிட்டீர்கள். சரியான பார்வை என்ன? கோபம் எழுகிறது என்று பாருங்கள். நான் அதை கவனிக்கிறேன் என்று பாருங்கள். கவனியுங்கள். கோபத்தை பார்ப்பவர் கோபமாக இல்லை, பார்ப்பவர் தனி. கோபம் தனி. அந்த பார்ப்பவர் யார்? நீங்கள், உண்மையான நீங்கள். இது எல்லா எண்ணங்களுக்கும் பொருந்தும். பயம் வருகிறது, அதை பார்க்கிறீர்கள். ஆசை வருகிறது, அதை பார்க்கிறீர்கள். கவலை வருகிறது, அதை பார்க்கிறீர்கள். பார்ப்பவர் எப்போதும் அதே நபர், மாறாதவர், அமைதியானவர். வேதங்களில் ஒரு அழகான உதாரணம் இருக்கிறது. ஒரு மரம், அதில் 2 பறவைகள். ஒரு பறவை என்ன செய்கிறது? பழங்களை சாப்பிடுகிறது. சில இனிப்பு, சில கசப்பு, சில புளிப்பு. இந்த பறவை சந்தோஷப்படுகிறது, துன்பப்படுகிறது, ஏமாற்றமடைகிறது. இன்னொரு பறவை என்ன செய்கிறது? வெறுமனே பார்க்கிறது. எந்த பழமும் சாப்பிடுவதில்லை, எந்த உணர்வும் இல்லை, அமைதியாக இருக்கிறது. 2 பறவைகளும் யார்? பழம் சாப்பிடும் பறவை உங்கள் மனம், சுகம் துக்கம் அனுபவிக்கிறது. பார்க்கும் பறவை உங்கள் ஆன்மா, உண்மையான நீங்கள். எப்போதும் அமைதி.
2 பறவைகளும் ஒரே மரத்தில் இருக்கின்றன. அதேபோல் மனமும் ஆன்மாவும் ஒரே உடலில் இருக்கின்றன. உங்கள் வேலை என்ன? நான் பழம் சாப்பிடும் பறவை இல்லை என்று உணர வேண்டும். நான் பார்க்கும் பறவை என்று உணர வேண்டும். இதுதான் ஆன்ம ஞானம். சித்தர்கள் இன்னும் ஆழமாக விளக்கினார்கள். ஒரு வெங்காயத்தை நினைத்து பாருங்கள். எத்தனை அடுக்குகள் இருக்கின்றன? ஒன்றை உரித்தால் இன்னொன்று, அதை உரித்தால் இன்னொன்று. உங்கள் ஆன்மாவும் அப்படித்தான். 5 உரைகள் மூடியிருக்கின்றன. முதல் உரை அன்னமய கோசம். உணவால் ஆனது. இது உடல். நீங்கள் உண்ணும் உணவு உடலாக மாறுகிறது. இது மிகவும் வெளிப்புற அடுக்கு. 2வது உரை பிராணமய கோசம். மூச்சால் ஆனது. இது உயிர் சக்தி. மூச்சு நின்றால் உடல் இறக்கும். மூச்சு உடலை உயிரோடு வைக்கிறது. 3வது உரை மனோமய கோசம். எண்ணங்களால் ஆனது. இது மனம். எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள் இவையெல்லாம் இந்த அடுக்கு. 4வது உரை விஞ்ஞானமய கோசம். அறிவால் ஆனது. இது புத்தி. நல்லது கெட்டது பிரிக்கும் சக்தி, முடிவு எடுக்கும் சக்தி. 5வது உரை ஆனந்தமய கோசம். பேரின்பத்தால் ஆனது. ஆழ்ந்த தூக்கத்தில் அனுபவிக்கும் அமைதி இது. ஆன்மாவுக்கு மிக அருகில். இந்த 5 உரைகளுக்கும் அப்பால் என்ன இருக்கிறது? ஆன்மா. உண்மையான நீங்கள். மாறாதது, அழியாதது. ஒவ்வொரு உரையையும் நான் இல்லை என்று உணருங்கள். உடல் நான் இல்லை. மூச்சு நான் இல்லை. மனம் நான் இல்லை. புத்தி நான் இல்லை. இன்பமும் நான் இல்லை. இவையெல்லாம் நீக்கினால் என்ன மிஞ்சும்? அதுதான் நீங்கள். தமிழ் சித்தர்களும் இதை அழகாகச் சொன்னார்கள். திருமூலர் 14 சித்தர்களில் ஒருவர். திருமந்திரம் எழுதியவர். 3000 பாடல்கள். யோகம், தந்திரம், ஆன்மீகம் எல்லாம் அதில் இருக்கிறது. அவர் என்ன சொன்னார்? உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. என்ன அர்த்தம்? உடலை புறக்கணிக்க வேண்டாம். உடல் ஒரு கோவில். ஆன்மா அதில் வசிக்கிறது. கோவிலை பராமரியுங்கள். ஆனால் நீங்கள் கோவில் இல்லை என்பதை மறக்காதீர்கள். திருமூலர் 3 மாசுகள் பற்றி சொல்கிறார். ஆன்மாவை மறைக்கும் மாசுகள். முதல் மாசு ஆணவம். நான் என்ற கர்வம். நான் பெரியவன் என்ற எண்ணம். 2வது மாசு கன்மம். செய்த செயல்களின் விளைவு. நல்லதும் கெட்டதும் சேர்ந்த கணக்கு. 3வது மாசு மாயை. மாயை என்றால் மறைப்பு. உண்மையை மறைக்கும் திரை. இந்த 3ம் சேர்ந்து என்ன செய்கின்றன? நீங்கள் உடல் என்று நம்ப வைக்கின்றன. நீங்கள் மனம் என்று நம்ப வைக்கின்றன. உண்மையான நீங்களை மறக்க வைக்கின்றன. இப்போது முக்கியமான கேள்வி. ஏன் நமக்கு இந்த 2 கருவிகள் கொடுக்கப்பட்டன? உடலின் நோக்கம் என்ன? உலகை அனுபவிக்க, செயல்களை செய்ய, மற்றவர்களுக்கு உதவ, ஆன்மீக பயிற்சி செய்ய. நாம் என்ன செய்கிறோம்? இன்பத்தை தேடுகிறோம். போதைக்கு அடிமையாகிறோம். உடலை கஷ்டப்படுத்துகிறோம். நோய் வருகிறது. மனதின் நோக்கம் என்ன? நல்லது கெட்டது பிரிக்க, உண்மையை தேட, நான் யார் என்று கேட்க, ஆன்மாவை அறிய. நாம் என்ன செய்கிறோம்? கவலைப்படுகிறோம், பயப்படுகிறோம், பொறாமைப்படுகிறோம், கோபப்படுகிறோம், ஆசைப்படுகிறோம். மனம் ஓயாமல் அலைகிறது. உங்கள் மனம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு வாட்ஸ்அப் குரூப் போல. 1000 பேர் ஒரே நேரத்தில் மெசேஜ் அனுப்புகிறார்கள். ஒருத்தர் கவலை அனுப்புகிறார். இன்னொருத்தர் பயம் அனுப்புகிறார். வேறொருத்தர் கோபம் அனுப்புகிறார். நீங்கள் அட்மின். ஆனால் யாரையும் மியூட் செய்ய முடியவில்லை. பாஸ்வேர்ட் மறந்துவிட்டீர்கள். 2 கருவிகளும் தவறாக பயன்படுகின்றன. எந்த பயனும் இல்லை. இறுதியில் 2ம் அழிகின்றன. சரியான பயன்பாடு என்ன? உடலை ஆரோக்கியமாக வையுங்கள். இன்பத்திற்காக அல்ல. ஆன்மீக பயிற்சிக்காக. உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, தூய்மை இவை உடலுக்கு. மனதை உள்முகமாக திருப்புங்கள். வெளி உலகை விட்டு உள் உலகை நோக்கி.
நான் யார் என்று கேளுங்கள். எண்ணங்களை கவனியுங்கள். சாட்சியாக இருங்கள். மனதிற்கு என்ன கட்டளையிட வேண்டும்? நீ என் வேலைக்காரன். நான் உன் எஜமான். நான் சொல்வதை செய். உன் விருப்பப்படி அல்ல. இப்போது இன்னொரு முக்கியமான கேள்வி. சாதாரணமாக வளர்ச்சி என்றால் என்ன நினைக்கிறோம்? பணம் சம்பாதிப்பது, பெரிய வீடு, நல்ல வேலை, புகழ், அதிகாரம். இவை வளர்ச்சியா? இவையெல்லாம் உடலுக்கும் மனதுக்கும். உங்களுக்கு இல்லை. நீங்கள் இறக்கும்போது இவை எதுவும் வருவதில்லை. உண்மையான வளர்ச்சி என்ன? நான் உடல் இல்லை என்று உணர்வது. நான் மனம் இல்லை என்று உணர்வது. நான் சாட்சி என்று உணர்வது. இதுதான் ஆன்மீக வளர்ச்சி. இந்த உணர்வு வந்தால் என்ன நடக்கும்? மறுபிறவி இல்லை. பிறப்பு இறப்பு சுழற்சி முடிவுக்கு வரும். இதற்கு முக்தி என்று பெயர். விடுதலை. இதை எப்படி அடைவது? சில எளிய பயிற்சிகள். முதல் படி, விழிப்புணர்வு. தினமும் சில நிமிடங்கள் கவனியுங்கள். எனக்கு ஒரு உடல் இருக்கிறது என்று சொல்லுங்கள். நான் உடல் என்று சொல்லாதீர்கள். இரண்டாவது படி, எண்ண கவனிப்பு. எண்ணங்கள் வரும்போது கவனியுங்கள். ஒரு எண்ணம் வந்தது என்று பாருங்கள். அந்த எண்ணத்துடன் ஒன்றாகாதீர்கள். மூன்றாவது படி, தன்னைத்தான் கேள்வி. நான் யார் என்று கேளுங்கள். பதில் வேண்டாம். கேள்வியே போதும். கேள்வி கவனத்தை உள்முகமாக திருப்பும். நான்காவது படி, தியானம். தினமும் சிறிது நேரம் அமைதியாக உட்காருங்கள். உடலை அசைக்காதீர்கள். மனதை கவனியுங்கள். படிப்படியாக சாட்சி நிலை வரும். ஐந்தாவது படி, சாட்சியாக வாழ்தல். எல்லா செயல்களிலும் சாட்சியாக இருங்கள். உடல் செய்கிறது, நான் பார்க்கிறேன் என்று உணருங்கள். இதற்கு கர்ம யோகம் என்று பெயர். சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் உடல் இல்லை. உடல் ஒரு கருவி, ஒரு வாகனம். நீங்கள் மனம் இல்லை. மனம் ஒரு கருவி, ஒரு ஓட்டுநர். நீங்கள் இரண்டையும் பார்க்கும் சாட்சி, உரிமையாளர், மாறாத ஆன்மா. ஒவ்வொரு பிறவியிலும் புதிய கருவிகள் கிடைக்கின்றன. அவற்றை சரியாக பயன்படுத்துங்கள். உடலை ஆன்மீக பயிற்சிக்கு பயன்படுத்துங்கள். மனதை உள்முகமாக திருப்புங்கள். மனம் உங்கள் வேலைக்காரன், நீங்கள் எஜமான். இதை மறக்காதீர்கள். இந்த உண்மை புரிந்தால் பிறப்பு இறப்பு சுழற்சி முடிவுக்கு வரும். விடுதலை கிடைக்கும். இதுதான் வாழ்க்கையின் நோக்கம். அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமாக பார்ப்போம். வள்ளலார், அருட்பெரும் ஜோதி. உடலை ஒளி உடலாக மாற்றியவர். அவர் எப்படி மறைந்தார்? அதன் மர்மம் என்ன? அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது போன்ற ஆழமான விஷயங்கள் தொடர்ந்து வரும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கன் அழுத்துங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஒரு கேள்வி உங்களுக்காக. நீங்கள் கடைசியாக எப்போது நான் யார் என்று கேட்டீர்கள்? காமெண்டில் பதில் சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். குவாண்டம் சித்தர்.